அவருடைய பிரசன்ஸை எப்படி தேடணும்? நித்தம்னா டெய்லி கண்டித்ததான ஒரு மனிதனை தான் ஆண்டவருக்கு தியானத்திற்காக வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 14வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள் என்னோட பேசுங்க. நீ என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவனை குறித்து என்னோடு கூட உங்களுடைய சித்தம் என்னவோ என்று அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய இருதயத்தை திறக்கிறேன், என்னுடைய செவிகளை உமக்கு நேராக திறக்கிறேன் என்று சொல்லி நான் விருந்தின் ஆழத்திலிருந்து அனுபவத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவழியாக இந்த வாசிக்கப்பட்ட வசனம் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் சொல்லியிருக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு கூட வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். யாரை பார்க்கிறாரா? பரலோகத்திலிருந்து எங்க பார்க்கிறாரு? இந்த சபையில ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தேடி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக இடங்களில் அநேகரை ஆண்டவர் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறார்? தேடிட்டே இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியா மனுஷனையும் படைச்சு என்ன செய்தாராம்? அவனோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நடந்தார். எப்ப நடந்தாரு? குளிர்ச்சியான வேலையில, ஒரு கூல் ஈவினிங் சந்தியா வேலையில ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவனோடு கூட சஞ்சரித்தார், அவனோடு கூட நடந்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு இன்டிமேசி, ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு நெருக்கமான ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என்று சொன்னால், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த நோக்கம் என்று சொன்னால், அவரோடு கூட நான் உலாவ வேண்டும், அவரோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு கூட ஒரு இன்டிமேசியை, ஒரு நெருக்கத்தோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே தேடிக்கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய சந்ததி விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த விலகி ஓடி போன நிலைமையிலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக தேவனுடைய பக்தர்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்ததை நான் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகரை தேவன் தேடி அவர்களோடு கூட ஆண்டவர் சஞ்சரித்தார். அந்த வேளையில் கூட நான் ஒரு மனிதனை மாத்திரம் கூட நான் உங்களுக்கு கூட்டி சுற்றி காமிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனங்களுடைய வாசியங்கள். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து. ஹல்லேலூயா. என்ன பண்றானா?
ஏனோக்கு என்கிற ஒரு மனுஷன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தைகள் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, எல்லாம் நம்மளை போல ஒரு சூழ்நிலையில தான் அவனும் இருந்தான். ஆனால் அவனுடைய வயசு எவ்வளவு வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் 365 வருஷம் என்ன பண்ணான் அவன் வாழ்ந்தான். அதுல 300 வருஷம் என்ன பண்ணான்னா தேவனோடு கூட என்ன பண்ணான் சஞ்சரித்தான். வாரத்துல 7 நாள், அதுல ஒரு நாள் நம்ம ஆலயத்துக்கு வரதுக்குள்ள நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? காலையில குளிச்சு கிளம்பி வரதுக்குள்ள சபைக்குள்ள வரதுக்குள்ள லேட் ஆயிடுது. ஆராதனை ஆரம்பிச்சுறாங்க, ஜெபம் பண்ணிடுறாங்க, வொர்ஷிப் நடந்தது, சில நேரத்துல பிரசனமும் பாதி ஓடிடுது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஏனோ தேவனோடு கூட he walked with God for 300 years. 300 வருஷம் தேவனோடு கூட அவன் என்ன பண்ணா சஞ்சரித்தான். ஒரு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது he lived with God அப்படின்னு சொல்லி, இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுகிறது he walked with God என்று சொல்லி. அவன் தேவனோடு கூட என்ன பண்ணானா நடந்தான். இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தான் தேவன் நம்மோடு கூட தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே என்ன பார்க்கணும் என்று சொன்னால், யார் அந்த மனுஷன்? நம்ம இடத்துல ஆண்டவர் நாம் எப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், எப்படி நாம தேவனோடு கூட நடக்க முடியும் என்று சொன்னால், தேவனோடு கூட நடப்பது என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை நான் மிகவும் சுருக்கமாக நான் பேச ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள் 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறதாம் தேவனோடு கூட என்னது வாழ்கிறது என்றார். அல்லேலூயா. இப்போ தேவனோடு கூட நம்ம எப்படி வாழ்றது? நான் டெய்லி சர்ச்சு தரேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், நல்லா பாட்டு போடுறேன், பாடி கொடுக்குறேன், அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? அதோட முடிவு போகிறது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன என்று சொன்னா, அநேக மதத்துல வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, சம்பிரதாயங்கள் இருக்கிறது. நான் இருக்கிறதான ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டிகளை போவாங்க, நிறைய பேர் நடந்து போவாங்க. இந்த சபரிமலை அவங்களுடைய வேதனை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால நடக்கவே முடியாது, அவங்களால டிராவல் பண்ணவே முடியாது. மிகவும் வேதனையோடு கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. அது அப்படியே டிசம்பர் மாசம் கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழனிக்கு என்ன பண்ணுவாங்க, நடந்து போவோம். பாத யாத்திரையா அப்படியே ஊர் ஜனமே நம்ம நடந்து போவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் வாணிப்பட்டிக்கு போவாங்க. அது முடிஞ்ச கொஞ்ச நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேளாங்கண்ணிக்கு போவாங்க. இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனை தேடுகிறதற்கு இங்கே அதிகமா ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் வாசித்த வசனம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவன் என்ன பண்றாரா மனுஷனை தேடுகிறார். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்றான், கடவுளை தேடி இங்கே அதிகமா ஓடுகிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன பண்ணாரா மனுபுத்திரனுக்குள்ள ஒருத்தனை தேடுகிறார். அல்லேலூயா. உணர்வுள்ளவன் யாராவது இருப்பாங்களா? என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒருத்தன் இருக்கிறானா? என்னோடு கூட ஒளியிலே நடப்பதற்கு ஒருவன் இருக்கிறானா? என்னோடு கூட சேர்ந்து நடப்பதற்கு, என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு யாராலும் இருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு, உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ரசித்து பாவத்துல இருந்து மீட்டு, வியாதியில இருந்து மீட்டு, சாவத்துல இருந்து மீட்டு, வியாதியில இருந்து மீட்டு எல்லாம் ஓகே. இதற்காக இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல இருக்கிறதான இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல உங்களை தேவன் தெரிந்து கொண்டது. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களை என்றென்றைக்கும் சதா காலங்களிலே அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், மரணம் இதெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் வர மாதிரி நமக்கு மறைந்து போகும். ஆனால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனை என்ன பண்ணாரு தேடுகிறார். அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா.
தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாக. இங்க யோனத்தை பார்க்கும் பொழுது அவன் நம்மை போல பாடுகிற மனுஷன். யூதா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாரும் ஏளனமாக பேசினானா. அவனோடு கூட இருந்த வாழ்ந்த சக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் பாவம் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையில, மிகவும் மோசமான நிலைமையில, ஊழியக்காரர்களை மதிக்காத, தீர்க்கதரிசிகளை மதிக்காத ஒரு ஜனங்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி யூதாவின் புத்தகத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல தான் என்ன பண்ணாரு ஏனோக்கு. பரிசுத்தமான ஒரு குடும்பத்திலேயோ பரிசுத்தமான ஒரு கால சூழ்நிலைகளிலோ ஏனோக்கு என்ன பண்ணல, வாழல். நம்மை போல குற்றத்தெல்லாம் திருவிழாக்களெல்லாம் பாவம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஏனோக்கும் என்ன பண்ணாரு, 300 வருஷம் என்ன பண்ணாரு, தேவனோடு கூட நடந்தார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். அது யாராக இருக்க முடியும்? அது எப்படி நாம் எப்படி தேவனோடு கூட நடக்க முடியும் என்று சொல்லிதான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒழிய ஒருமித்து நடந்து போவார்கள். அல்லேலூயா. 2 பேர் என்ன பண்ணணும், ஒருமித்து இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஒன்றா நடக்க முடியும். 2 பேருக்கும் வேற வேற தாட் இருந்துச்சுன்னா, வேற வேற யோசனை இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரு மாட்டு வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா 2 மாடும் என்ன பண்ணணும், சேமா இருக்கணும். ஒரு எருமை மாடும் ஒரு பசு மாடையும் அந்த ஏற்கலப்பிலோ அல்லது மாட்டு வண்டியிலோ நான் போகலாம் போகாது. இதுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இந்த இன்னொரு மாட்டுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த குப்பை எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த நாட்களில் நீங்களாம் டிராக்டர் வந்துருச்சு, அந்த நாளில் என்ன பண்ணா மாட்டு வண்டி தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாடு என்ன பண்ணா கரெக்டா அவன் நிறுத்துன்னு சொல்லவே தேவையில்லை, குப்பை தொட்டி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், கரெக்டா போய் நின்றோம். இதை எடுத்துட்டு போய் ஏர் உழுகிறவன் ஒருவன் போய் தன்னுடைய ஏர் கலப்பை அதை கூட்டினானா அது என்ன பண்ண முடியாது, வண்டி ஓடாது. அல்லேலூயா. அது போலதான் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு ஒரே தாட் இருக்கு, ஒரே லட்சியம் இருக்க வேண்டும். அப்போ நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடவே நம்முடைய மைண்ட் செட் என்ன இருக்கணும், இருக்கணும். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. அல்லேலூயா. எத்தனை சிந்திக்கணும்? We should not be double minded. We should be single minded with God. ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நடக்க முடியும்? தேவனுடைய சிந்தனை நம்ம எவ்வளவு கூட என்ன பண்ணணும், இருக்கணும். நமக்கு வேற சிந்தனையும் தேவனுக்கு வேற சிந்தனையும் இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரே பாதையில ஒரே வண்டியில நம்மளால என்ன பண்ண முடியாது, டிராவல் பண்ண முடியாது. அநேக நேரங்களில் நான் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன், ஒரு கணவன் மனைவியும் போயிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடும்னா பிரச்சனை வந்துடும். பொறுத்து பார்ப்பாங்க. 2 பேரும் சண்டை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கணவர் என்ன பண்ணுவார், மனைவியை விட்டுட்டு அது இறங்கி போயிடுவார். இந்த அம்மாவும் என்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் என்ன பண்ணிடுவாங்க, டிராவல் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் டிக்கெட் வண்டி நின்ன பின்னாடி அவங்களால என்ன பண்ண முடியாது, டிராவல் பண்ண முடியாது. சில நேரத்துல நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது, அந்த தைரியத்துல நாம என்ன பண்ண முடியாது, நம்முடைய சுயத்தினால நம்முடைய டிராவல பண்ண முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனோடு கூட இசைந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து என்ன பண்ண, அவரோடு கூட வாழ வேண்டும். அல்லேலூயா. அதே வாசிக்கிறோம், ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து. அல்லேலூயா. ஒன்றையே சிந்திக்கணும். ஏன்னா அது ஒன்று தேவனுடைய சித்தத்தையே மாத்திரம், தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் தேடுகளாக இருக்க வேண்டும்.
நம்முடைய சிந்தனை இந்த உலகத்தின் பேரிலோ அல்லது உலக ஆசாபாசங்கள் மேலோ இந்த உலகத்துடைய காரியங்கள் மேலோ நம்முடைய சிந்தனை போகும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, இருக்க முடியாது. சில நேரத்துல நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது. ரெண்டு போட்லையும் நான் கால் வச்சுதான் நான் டிராவல் பண்ணுவேன் போவேன்னு சொன்னா முடியுமா? முடியாது இல்லையா? ஏன் முடியாது? சில நேரத்துல பிரச்சனைகள் வரும், சில நேரத்துல போராட்டம் வரும். அப்ப ரெண்டுலயும் இல்லாம என்ன பண்ணிடுவோம்? அந்நில விழுகிற ஒரு சூழ்நிலை மலையிலா. ஆகவே வேதவசனம் என்ன சொல்லுவோம்? அனலாயிரு இல்லா குளிராயிரு. தேவன் நம்மிடத்தில் அதே தான் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தேவனுடைய சிந்தனை இருக்கணும்? நான் சர்ச்சைக்கு வரேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன், காணி கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் நாம் நம்முடைய டே டு டே லைஃப் அதை தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறோம். என்ன டே டு டே லைஃப்? நாம் ஒரு இடத்துல போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், அது ஒரு சந்தைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம். போகும்பொழுது என்ன நடக்குது? தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அங்கே நான் எப்படி நடந்து கொள்வேனோ, அவர் அங்கே எப்படி நடந்து கொள்வாரோ அதே போலதான் நான் என்ன பண்ணும்? நடந்து கொள்வோம். அதுக்கு உதாரணமாக வேதத்தில் அநேக வசனங்களை என்னால் காண்பிக்க முடியும். தேவனுடைய சிந்தனை நம்மோடு கூட என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப தேவன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறாரோ, ஒரு தேவன் ஒரு கடையில போய் ஒரு 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 காய்கறியை வாங்குறாரு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு அதை பார்க்கிறாரு, எப்படிப்பட்டதான ஆட்டிடியூட் இருக்குது. அதை தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் இறங்குறாரு, எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க எனக்கு சீசராயிருங்கள், எனக்கு சாட்சியாயிருங்கள். எப்படி சாட்சியாக இருக்கிறது? எப்படி சாட்சியா இருக்கிறது? கட்சிக்குள்ள வந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பரிசுத்தமா இருப்போம். வேலை செய்யற இடத்துல போய் நம்ம கிறிஸ்துவான்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கே நம்ம வெட்கப்படுகிறோம். ஏன் கிறிஸ்துவம் வளராம இருக்குது? ஏன் இன்றைக்கு கிறிஸ்துவம் இன்னும் மினிமமாவே இருக்கிறாங்க, மைனாரிட்டியாவே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் சாட்சியாக என்ன பண்ணல, வாழல. அல்லேலூயா. 2020ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை கேட்டு ஆசீர்வாதத்துக்கான பிரசனத்தை நம்ம இந்த வாரத்தில் கேட்டிருப்போம். இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தருவார் என்று சொல்லி. ஆனால் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த காரண நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இதை தான் ஞாபகப்படுத்தினார். நான் இந்த சபையை நான் ஆசீர்வதிப்பது நிச்சயம். என்னை நோக்கி கூப்பிட்டு யாவரையும் நான் நிச்சயமாக என்ன பண்ணுவேன்? நான் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் என்னது? செகண்டரி. இதெல்லாம் நான் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அது இல்ல நான் எதிர்பார்க்கிறது, இந்த ஜனங்கள் என்னோடு கூட நடக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட விடாம நான் இவர்களோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைபெடுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். எப்படி? ஒளியிலே நடக்கிறவர்களாக, இருளிலே நடக்கிறவர்களாக அல்ல. இருள்னா எப்படி? மறைமுகமான ஒரு வாழ்க்கை, மறைமுகமான ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை. அதுவல்ல, தேவன் கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தனை உடையவர்களாக, கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறாரோ, கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனை பார்த்து இறக்கப்படுகிறாரோ அதை பார்த்து நம்மளும் இறக்கப்பட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்குதான ஒரு பாரம் நமக்கு வேண்டும். அழிந்து போகிறதான ஒரு ஜனத்தை பார்த்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார் இல்லையா? அன்றைக்கு அநேக அந்த குருடனை பார்த்து அவர் மனது உருகினார், குஷ்டரோகியை பார்த்து மனது உருகினார். அந்த இனமாய் அநேக இடங்களை பார்க்கும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டதான ஆட்டிடியூட், அப்படிப்பட்டதான குணநலம் உள்ளவர்களாக தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. ஏன் என்று சொன்னால் இதோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு மனநலம் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய கம்பெனியில, நம்முடைய தொழில் செய்கிற இடத்துல, எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்குள்ளாக ஒரு ஆட்டிடியூட்,
தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போகும் பொழுது அதுக்கு முன்னதாக ஒரு இடத்துல பேட்டி கேட்டாங்கன்னா, நீங்க இந்த தேசத்துக்கு வரும் வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, நான் வரதில்லை, தேவன் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு வந்தார்னா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என்னோடு கூட தேவன் வருகிறார், என்னோடு கூட இயேசு வருகிறார் இதுதான் ஒரு நிச்சயம் அவருக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம ஒரு பிரேயர் செல்லுக்கு போகிறோம், அல்லது நம்முடைய உறவினர் வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க இயேசு கிறிஸ்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன நடக்குமோ அது நடக்கும் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? ஆனால் தேவன் நம்மிடத்திலே அதைதான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவரை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சிந்தனை என்ன சிந்தனை? இறக்கப்படுகிறது. ஜனத்தை பார்த்தவர் என்ன பண்ணாரா? மனது உருகினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவெல்லாம் பார்த்து நம்ம ஆண்டவர் நல்லவர் என்ற ஒரு ட்ராக்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த துருவப்பகுதியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜாதிகள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் நம்ம வரும் பொழுது ஒரு வாரத்துல அல்லது ஒரு மாசத்துல ஒரு ஆத்மாவை என்ன பண்ணலாம்? நம்ம கூட்டிட்டு வரலாமே. நம்ம கிளம்பி வர்றதே பெரிய அதிசயமா இருக்குங்களா? இல்ல, ஆண்டவரோடு கூட நீங்க நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை தான் எதிர்ப்பார். அல்லேலூயா. நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வரோம், ரெகுலரா ஆராதனைக்கு வரோம், எல்லாம் ரெகுலரா நம்ம எல்லாம் பண்றோம். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு இரக்கம் உள்ளவனாய். அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனை என்ன பண்ணும்? நம்மளோடு கூட என்ன பண்ணும்? இருக்க வேண்டும். இன்னும் அநேக வசனங்களை நான் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஏக சிந்தனை, அவர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ அதே விதமாக நம்முடைய அருகில உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்டாஃப் நம்மள குறையா பேசுறாங்க, அல்லது நம்ம மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அப்போ ஆண்டவர் எப்படி நடந்து கொள்வார்? நம்ம உடனே நம்ம அவங்க நல்லா நினைச்சிருந்தாலும் கூட நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? தவறாக புரிந்து கொள்கிறோம். அது அல்ல, ஆண்டவர் இதை எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கிறார், ஆண்டவர் எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுகிறார், அப்படிதான் நம்மளும் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதைதான் ஏக சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தேவனோடு நடக்கிறது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம். மனுஷனே, நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே ப்ளீஸ் நடக்குது, தேவனோடு நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்னா, நான் மன மேட்டிவேன். இஸ்ரவேல் ஜனங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஆண்டவர் என்னென்னவோ செய்தார். அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக தேசங்களை அழித்தார், ராஜாக்களை எல்லாம் வெட்டி அவர்கள் வீழ்த்தினார்கள், அநேக ஜாதிகளை அவர் என்ன பண்ணாங்க? வெட்டி அவர்களெல்லாம் அழித்து போட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆண்டவருக்கு முன்பதாகவே ஒரு மேட்டிமை வந்துருச்சு. அது என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கேப் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன எதிர்பார்க்கிறது சொன்னால் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு கூட நடப்பது என்று சொன்னால் இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினதுதான். நம்ம ஆண்டவரிடத்துல போய் நம்ம மெச்சிக் கொள்வதற்கு, நம்முடைய நியாயத்தை சொல்வதற்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்லுகிறான், என்னுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குது? சந்தை போல இருக்குது. நம்முடைய நீதி எப்படி இருக்குதுன்னா, நம்ம செய்கிற நியாயம், நம்ம செய்கிற தர்மங்கள் இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்?
நம்மை தாழ்த்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அநேக வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை தான் அங்கே சொல்கிறதை பார்க்க முடியும். என் ஜனங்கள் என்னிடத்துல வந்து தங்களை தாழ்த்தி முழங்கால்களை முடக்கினார் என்று சொன்னால் நான் அவரிடத்துல வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அநேக இடங்களில் நான் பார்க்கிறேன். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்மை மெச்சிக் கொள்வதற்கு, நம்மை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய நீதியை சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய நீதியெல்லாம் யார் மூலமாக இருக்கிறது? இயேசுவின் மூலமாக தான் வந்திருக்கிறது. நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல அதை பிளீசிங் காட், அதை ஆண்டவருக்கு அது பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் இந்த ஏனோ தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். 300 வருஷம் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால் அவன் தேவனை பிரியப்படுத்துவனாக இருந்தான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால நடந்திருக்க முடியுமா? 300 வருஷம் நடந்திருக்க முடியாது. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏனோக்குடைய கதையை சொன்னாங்களாம். சொல்லிட்டு இருக்கும் போது கடைசியா அவங்க சொன்னாங்களாம், ஏனோக்கும் அந்த தேவனும் நடந்து ரொம்ப தூரம் டெய்லி நடந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரொம்ப க்ளோஸா பேசிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பகவத்துடைய காரியத்தை அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் என்ன பண்ணாங்களாம், நடந்து போயிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் ஏனோக்கை பார்த்து சொன்னாராம், ஏனோக்கே நம்ம ரொம்ப தூரம் என்ன பண்ணிட்டோம், நடந்து வந்துட்டோம். நீ திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நீ என்ன பண்ணிடு, என் கூடவே வந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்கை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்தார். வேதத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் அவ்வளவாய் என்ன பண்ணாரா, நேசித்தார். அவன் மேல ஆண்டவர் கன்சர்ன் உள்ளவராக, அவன் மேல ரொம்ப கேர் எடுத்து அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனோக்கு மரணத்தை காணாமல் என்ன பண்ணா, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது எப்படி? ஆண்டவர் தான் ஒரு லா வச்சிருக்கிறார். என்ன லா அது? மனுஷனா பிறந்தா என்ன பண்ணும், மரித்து அவன் அடக்கம் பண்ணப்படணும். அதுக்கப்புறமா தான் உயிர் தழுதல் மற்ற விஷயங்களா இருக்குது. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த லாவை பிரேக் த்ரூ பண்றாரு. அல்லேலூயா. எதற்காக பண்றாருன்னா நான் நேசித்ததான சிநேகிதனுக்காக. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க நேசிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் கிட்டி சேரும் பொழுது, ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது, ஆண்டவர் போட்ட சட்டத்தையே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்காக மீறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு சட்டத்தை போட்டு அதை மீறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. ஆண்டவரே நம்ம இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா என்ன பண்ணிருக்கிறாரு, ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் மரிக்கிற நாள் வரைக்கும் எப்படிலாம் இருக்கு சட்ட திட்டங்கள் என்ன பண்ணிருக்கு, வேதத்துல இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தான் நேசித்ததான அந்த மனுஷனுக்காக அது எல்லாம் பிரேக் த்ரூ பண்ணுகிறார். அல்லேலூயா. புதிய பாட்டுல கூட பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா அநேக நீதி நியாயங்கள் எல்லாம் செஞ்சாதான் ஒரு என்ன பண்ண முடியும், அந்த அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வர முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, அந்த கையெழுத்தை உடைத்து போட்டார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார். யோவான் 3:16 விதமாக சொல்வது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு என்ன பண்ணாரா, அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசித்தார். அந்த உலகத்தை எப்படி நேசித்தார்? உங்களையும் என்னையும் என்ன பண்ணாரு, நேசித்தார். அல்லேலூயா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஆண்டவர் வெட்டி போட்டார். அல்லேலூயா. யார் இதை ஏற்படுத்தினது? யாருக்காக ஏற்படுத்தினார்? என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார் அல்லவா? அந்த ஜனம் என்ன பண்ணாங்கன்னா அவரை மறந்துட்டாங்க, அவரை மறுதலித்தாங்க. ஆகையினால ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு புதிய ஜனத்தை, புதிய ஒரு தேசத்தை, ஒரு புதிய ஒரு மக்களை என்ன பண்றாரு, அவரை
தெரிந்து கொள்ளும்படியாக உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார். தன்னுடைய சொந்த குமாரனையே ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டு என்ன பண்ணாரு, ஆண்டவரை பலியாக செலுத்தினார். அதன் மூலமாக எல்லா நம்முடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் மாறிடுச்சு. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வீட்டை காட்டிலும் வீட்டை கட்டினவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சட்டதிட்டங்களை உண்டு பண்ணினவர் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆசீர்வாதங்கள், இந்த பிரச்சனை, விடுதலை, இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு லேசான காரணம். ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட நாம் தேடும் பொழுது, ஆண்டவரை கண்டடைய தக்க சமயத்தில் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, தென்படுவார். அல்லேலூயா. இந்த வசனம் கூட 4ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தரை நீ தேடுவாய் என்றால் நீ கண்டெடுப்பாய், அவரை விட்டுவிடுவாய் என்று சொன்னால் அவரும் நேரமானவர். அல்லேலூயா. தாவீது அந்த வசனத்தை மிகவும் ஆழமாக பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை அவன் எப்படி தேடினான்? அதிகாலையிலேயே தேடினான். ஆண்டவரை அவன் எப்பொழுதும் என்ன பண்ணான்? தேடினான். இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல ஆண்டவரே என்னுடைய ஆத்மா உமக்காக வாஞ்சிக்கிறது. அது ஏதோ கவிதையாக எழுதின வசனம் இல்லைங்க. அவன் கண்ணீர் உண்மையிலே லிட்டரலாகவே அவன் மனாந்தரத்துல இருந்து எழுதினதான ஒரு வசனம். அந்த வசனம் அவன் கண்ணீருக்காக அவனுடைய சரீரம் ஏங்குகிறது, ஆனால் அவனுடைய ஆத்மாவோ ஆண்டவருக்காக இருந்தது ஏங்கினது. நம்முடைய பிரச்சனை மத்தியிலே, நம்முடைய தேவைகள் மத்தியிலே, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகும் என்று சொல்லி தெரியாத நிலைமையில கூட அதை நம்ம தேடாம, அதற்காக நம்ம ஓடாம, தாவீதை போல வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல நம்ம யாரை தேடணும்? தண்ணீரையா, திராட்சை ரசத்தையா, குளிர்பானத்தையா, மதுபானத்தையா, இல்ல உலகத்தையா? இல்ல, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நாம் நினைத்ததை காட்டிலும், நாம் நினைத்ததை வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், அல்லேலூயா, எவ்வளவு அதிகமா? மிகவும் அதிகமாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்முடைய வீட்டுல உங்க பையன் வரான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணலாம்? தெரிஞ்சு அவனுக்காக அவன் வந்து உங்களிடத்துல இது வேணும் அது வேணும்னு கேட்கணுன்ற ஒரு நெசசரி இல்லை. அவன் வரான்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா என்ன பண்ண, வீட்டுக்கு வரணும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னா இதான். முதலாவது என்ன பண்ணும்? ஒரு மகன் தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பேரண்ட்ஸை என்ன பண்ணும்? பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும். முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு வரணும். முதலாவது ஜெபத்துக்கு வரணும். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு வசனத்துக்கு வாசிக்கிறேன், மிகவும் பிடித்தமான வசனம். 16வது வசனம், 11வது வசனம். அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. 16, 16, 11.
ஆண்டவரிடமிருந்து ஒரு வாக்கை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷம் நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரிடமிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போறீங்க. ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறாரா இல்லையா? நிறைவேற்றுகிறார். என்னைக்காவது நீங்க ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வாக்கு எதிர்பார்க்கிறார். அது என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தை நினைச்சுக்கோங்க. நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. அவரோடு கூட நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் நித்தமும் அவருடைய சமூகத்தை. இந்த எவ்வளவு என்ன பண்ணார்னா, நித்தமும் என்ன பண்ணாரு? அவருடைய சமூகத்தை தேடினார். அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு படிப்பு காரியங்கள் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு சாப்பாடு காரியம் இருந்திருக்கலாம், விவசாயம் இருந்திருக்கலாம், ஆடு மாடு இருந்திருக்கலாம், வாட்டவர் மேபி எவ்ரிதிங் எல்லாம் அங்கே இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் மத்தியிலும் அவர் என்ன பண்ணாரா? தேவனை தேடினார். ஒரு சமூகத்தை என்ன பண்ணாரு? தேடினார். அப்படிப்பட்டதான ஒரு க்ளோஸ்னஸ் மிகுந்ததான ஒரு நெருக்கம் மிகுந்ததான ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாலிபனாக இருக்கலாம், வயது சென்றவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு இறுதியம். அல்லேலூயா. என்னை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதனை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? அல்லேலூயா. அது ஏன் இந்த வருஷமாய் இருக்கக்கூடாது? அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் சபைக்கு வந்துட்டோம், ஞானஸ்நானம் அபிஷேகம் எடுத்தோம், நிறைய கூட்டங்களை கொண்டு போயிட்டோம், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை கொடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்கிறதான ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்டதான அனுபவம் இருந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? இப்படிலாம் நடந்திருக்கலாம். ஆண்டுடைய கருத்தை பிடித்து என்ன பண்ணிருக்கலாம்? நடந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அதை ரெனியூ பண்ணலாம். அல்லேலூயா. அதை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஒரு சிறிய ஒரு இல்லஸ்ட்ரேஷனை மாத்திரம் சொல்லி நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வீட்டுல ஒரு தகவலும் ஒரு குழந்தையும் இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் ஈவினிங் வாக்கிங் போறது ஒரு ரெகுலரான ஒரு டைமா இருந்துச்சான். அந்த சிறுமியும் அந்த தகப்பனாரும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? டெய்லியும் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அப்பாட்ட பேர் சொல்லி, டாடி இது என்ன, அது என்ன, டாடி சொல்லு, நிறைய இந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுப்பாரு, இது அப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவருடைய வாக்கிங் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு நாள் இந்த தகப்பன் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில கூட்டிட்டு போனாரு. நிறைய கடைகள் இருந்தது. அந்த கடையில பார்த்தீங்கன்னா ஒரு கடையில நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, நிறைய பொம்மைகளா இருந்துச்சு. இந்த குழந்தை அப்பா பார்த்து கேட்டுச்சான், நிறைய அந்த மிக்கி மவுஸ் டால் எனக்கு வேணும், அந்த டாய் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த தகப்பனுக்கு அதை வாங்கி கொடுக்காம இருக்க முடியல. அந்த குழந்தை கேட்டு என்ன பண்ணாரா? அந்த தகப்பன் அந்த கடையில போய் அதுக்கு நான் விளைக்கிறதை செலுத்தி அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாராம். எப்பயுமே அந்த குழந்தை 5 o'clock என்ன பண்ணிடுமா? ஸ்கூல் போயிட்டு வந்து குளிச்சு ட்ரெஸ் மாற்றி டாடி வர டைமுக்கு அந்த குழந்தை கிளம்பிக்கிற டைம் சரியா இருக்குமா? டாடி கிளம்புனாலும் அந்த குழந்தை என்ன பண்ணுமா? டாடி வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த சாயங்காலம் அந்த 5 o'clock டைம் வந்த உடனே டாடி கிளம்பி நிற்கிறாரா. அந்த குழந்தை கிளம்பவே இல்லையா. என்னன்னு சொல்லி அந்த ரூம்ல போய் பார்த்தா அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? அந்த பொம்மையோடு கூட விளையாட்டு இருந்துச்சு. டாடி கூப்பிட்டாரா. டாடிக்கு ரொம்ப ஒரு ஷேரிங், ஒரு கேரிங்கான ஒரு ஆண்டோட இன்னைக்கு என் மகள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசணும், நான் பருவத்தில் நடந்ததான இந்த விஷயத்தெல்லாம் நான் செக் பண்ணணும், அந்த குழந்தை அந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்கணும் என்று சொல்லி அவளோடு கூட அந்த நேரத்தை அவர் ஒதுக்கி எதுக்கு வந்த பொழுது அந்த குழந்தை சொல்லிச்ச, டாடி ஒரு நாள் மாத்திரம் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் கொடுங்க. நீங்க வாங்கி கொடுத்த பொம்மையோட கூட நான் என்ன பண்றேன், ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நினைத்து பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இதுவாக தான் இருக்கு. அநேக நேரங்களில் நம் ஆண்டவரிடத்தில்
கொடுத்தார்? அதற்காகவா இந்த உறவை கொடுத்தார்? அதற்காகவா இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த தகப்பனோடு கை பிடித்துக் கொண்டு நடக்கிறதான ஒரு அனுபவத்திற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை மிக பெரிதாக இருந்துச்சு. ஆண்டவரை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை எவ்வளவு பெருசா இருந்துச்சோ அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரை மறந்து விடுகிற நேரங்கள் இருக்கிறது. ஆண்டவரத்துல நம்மை நாமே ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, ஜனவரி மாசம் தான், ரொம்ப நாள் கடந்து போகல இல்லையா? 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கிறோம். எத்தனையோ டிசிஷன் நீங்க எடுத்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நீங்க ஆண்டவரத்துல உடன்பாடு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம், உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களோடு கூட வாக்கிங் போகணும்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவர் கொடுத்தான ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் சரி, பிசாசு கொடுத்ததான எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரோடு நடப்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு நடப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வாக்குத்தத்தை எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி அவரிடத்துல உங்களுக்கு, ஆண்டவரே, நான் உங்களோடு கூட நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உங்களோடு கூட நடப்பதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நித்தமும் உங்களுடைய சமூகத்தை தேடுகிறதான ஒரு அனுபவத்தை தாங்க. காலையில மாத்திரம் அல்ல, அழைத்து வந்த நேரம் மாத்திரம் அல்ல, சபைக்கு வந்தா மாத்திரம் அல்ல, பாஸ்டர் பார்த்தா மாத்திரம் அல்ல, ஏதோ கூட்டங்களுக்கு விசேஷ கூட்டங்களுக்கு போனா மாத்திரம் அல்ல, நித்தமும் இந்த வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஏனோவை போல 365 நாள் ஆண்டவரே, நம்முடைய கரத்தை புரிந்து கொள்ளவனால் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம், இருளில் அல்ல ஒளியிலே நடக்கிறதான ஒரு அனுபவம், அவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவனாய் அவருடைய சிந்தனையை என்னுடைய சிந்தனையுமாய் வைத்து நான் போகிற இடங்களிலே, நான் சாலப்படுகிறான இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் நண்பரிடத்துல பேசும் பொழுது என்னுடைய எல்லா நேரத்திலும் உன்னுடைய சமூகத்தை தேடுகிறதான ஒருவனாய் என்னை மாற்றும். ஆண்டவரே, நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்கிறேன், என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த வருஷம் முழுவதுமாக உன்னுடைய சமூகத்தை தேடுகிறவனாக, உன்னுடைய சமூகத்தை நாடுகிறவனாக எனக்கு தேவையான சகல திருவிழிகள் பாடுபட்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். வாய்க்கிறது சொல்லுமா, ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். நீ தேடுகிற மனுஷன் நான், நீ தேடுகிற மனுஷி நான். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா அவரோட சொல்வீங்களா? என் கரத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே, என்னுடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களோடு நடப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே,